கன்னியாகுமரியில கண்ணாடி பாலம் வரப்போகுதா? ஆமாங்க, கன்னியாகுமரியில இருக்க டூரிஸ்ட் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஸ்பாட்டான திருவள்ளுவர் ஸ்டாச்சுவையும் விவேகானந்தர் ராக்கையும் இணைக்கும் விதமாக கடல் நடுவுல மெரைன் கிளாஸ் பிரிட்ஜ் அமைக்க 37 கோடி செலவுல வேலைகள் நடந்துட்டு இருக்குது. இந்த கண்ணாடி பாலம் 97 மீட்டர் நீளமும் 4 மீட்டர் அகலத்தோட அமைச்சிட்டு இருக்காங்க. இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணும்போது டூரிஸ்ட் கடல் அலைய கீழே பார்த்துட்டே நடந்து போலாம். முன்னாடி விவேகானந்தர் ராக்குக்கு போட்ல போயிட்டு அகைன் அங்க இருந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு போட்ல போற மாதிரி இருந்துச்சு. இதனால டூரிஸ்டுக்கும் டைம் அதிகமா கன்சியூம் ஆயிட்டே இருந்துச்சு. இந்த பிரச்சனைகளை எல்லாம் மனசுல வச்சோம் டூரிசம் டெவலப் ஆகணும்னு மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் எடுத்த முயற்சி தான் இந்த பாலம். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கட்டுற இந்த பாலத்தை 26 மார்ச் 2022 மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்களோட மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் ஆய்வு செய்தார். 24 மே 2023 ஃபண்டெல்லாம் ஒதுக்கப்பட்டு மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு மற்றும் மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களும் சேர்ந்து இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி இப்போ 70% வேலைகள் முடிவடைஞ்சிருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த பாலம் சுற்றுலா பயணிகள் பயன்பாட்டிற்காக திறக்கப்படும்.